ஆமா சொல்லு. இனிமே மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க. இது சம்பளமா? ஆமா, இந்த மாதர் சங்கத்துல இருந்து எல்லாரும் பேசி ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். அந்த தீர்மானம் தான் இது. இந்தாங்க படிச்சு பாருங்க. மாதர் சங்கம்மா? நீ எப்போ போய் சேர்ந்த? அது சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க படிங்க. கணவனால் கொடுமைப்படும் மனைவிகள் சங்கம். தீர்மானம் 1. அனைத்து கணவன்மார்களும் வீட்டில் வேலை செய்யும் மனைவிமார்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆமா, மாசம் 1ஆம் தேதி ஆனா டான்னு சம்பளத்தை கொடுத்துருங்க. இந்த 7ஆம் தேதி தரேன், இந்த 10ஆம் தேதி தரேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சரி சரி. தீர்மானம் 2. வீட்டில் மனைவி ஒரு நாள் வேலை செய்தால் கணவன் மறுநாள் வேலை செய்ய வேண்டும். ஆமா, நாங்க ஒரு நாள் வேலை பார்த்தா நீங்க ஒரு நாள் வேலை பாருங்க. உங்களுக்கு என்ன கொம்பா இருக்கு? அப்புறம் தீர்மானம் 3. கணவன் சம்பளம் வாங்கியவுடன் மொத்தமாக அதை மனைவியிடம் கொடுக்க வேண்டும். மாசம் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அதை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ 5ஓ 10ஓ அதுக்கு காரணம் சொல்லி என்கிட்ட வாங்கிக்கலாம். ஓ, நாங்கள் மொத்தமாக உங்கள்கிட்ட சம்பளத்தை கொடுத்துட்டு அதை வாங்குறதுக்கு காரணத்தை சொல்லிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கணும். ஆமா. சரி சரி. தீர்மானம் 4. மனைவியிடம் கேட்காமல் கணவன் சகோதரிக்கோ அக்கா தங்கை அம்மாவுக்கோ பணம் கொடுப்பது தடை செய்யப்படுகிறது. ஆமா, இனிமே என்கிட்ட கேட்காம யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது. யாருக்கும் நாம உங்கள்கிட்ட கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது மொத்தத்தில். சரி 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 சரி. மொத்தமாக எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? மாசம் மாசம் ஒரு 10,000 கொடுத்தா போதும். 10,000? சரி. இந்த வேலை பார்த்துட்டு இங்கே தங்குவியா இல்லை வெளியில் தங்குவியா? வெளியில எதுக்கு தங்குறேன்? இது நம்ம வீடு தானே, இங்கேயே தங்கிக்கிறேன். கரெக்ட் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வாடகைக்காக வந்து ஒரு 3000 ரூபா மாதம் மாதம் அது ஒன்று கொடுத்துருங்க. இங்கேயே தங்கிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே தங்கிட்டு அது ஆர்டர் போட்டு சாப்பிடுவீங்களா இல்லை இங்கே தான் சாப்பிடுவீங்க? இங்கே தானா? அப்போ சரி, ஓகே. 3 × 200, ஒரு நாளைக்கு 200 ரூபா. 200 ரூபாய்னா 30 நாளைக்கு 6000 ரூபா. ஆக மொத்தம் 9000 ரூபா. டிவி ரீசார்ஜ், ஃபோன் ரீசார்ஜ்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு. அப்புறம் வந்து வாரமானா ஸ்நாக்ஸ் கேட்பீங்களே நல்லா திங்கிறதுக்கு, அதுக்கு ஒரு 2000 ரூபா போட்டுங்க. அப்புறம் நம்மகிட்ட எதுவுமே கேட்காம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு ஆர்டர் போடுவீங்களா, மேக்கப் திங்ஸ்னா, அதுக்கு ஒரு 3000 ரூபா போட்டு. மொத்தம் மாதம் 15,000 ரூபா ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்டீங்க? 10,000. இந்த 15,000த்தில் நீங்கள் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10,000 கழிச்சிட்டு மாதம் 5,000 ரூபா எனக்கு கொடுத்தா போதும். சூப்பரான திட்டமாக இருக்குது. இதே மாதிரி வேறு எதாவது இருந்தாலும் திட்டங்கள் மாதர் சங்கத்தில் இருந்தாலும் சொல்லுங்கள். நமக்கு நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.